Hi dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.2 பார்க்க போறோம். கவனிங்க, question number 1 z equal to 5 minus 2i w equal to minus 1 plus 3i இப்படி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ல என்னன்னு பாருங்க, z plus w. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணணும். அப்போ 5 minus 2i, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் 3i. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கூட்ட போகிறோம். பாருங்கள், ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ரியல் பார்ட்டு. அப்போ 5லேருந்து 1 கழிச்சிருங்க, 4. இங்கே பாருங்கள், இமேஜினரி பார்ட்டு 3i மைனஸ் 2i, அப்போது ப்ளஸ் i. அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 4 + i. ஓகேவா? சரி, செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் பாருங்கள், z மைனஸ் iw. z மைனஸ் iw ஒன்றும் இல்லை, டபிள்யூன்ற இந்த ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ நான் ஜட் அப்படியே எடுத்துக்குவா. ஜட் யார்? 5 minus 2i. அதை நான் ஒன்றும் பண்ணல. நடுவில் மைனஸ் சிம்பிள், ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். ஒரு பெருசாக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயால் டபிள்யூவை பெருக்கணும், ஒரு ஐ போட்டுக்கிறேன். டபிள்யூ யார் பாருங்கள்? -1 + 3i. ஓகேவா? இப்போது இத்தனை ப்ராக்கெட் ஏன் சார்? ஒரு ப்ராக்கெட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த மைனஸ் போட்டதுனால இந்த ப்ராக்கெட்டு, இப்போ ஐயை வந்து வெளியே வச்சுருக்கோம், அதனால இந்த ப்ராக்கெட்டு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டு என் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராக்கெட்டு. சரியா? ஒரு ப்ராக்கெட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நான் 5 minus 2i ஒன்றும் பண்ணல. இவனை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ்க்கு இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஐயை உள்ளே கொடுக்க போகிறேன். i into -1 minus i into plus 3i, i into plus 3i என்ன வரும்? plus 3i ஸ்கொயர். இந்த இடத்துல ஒரு -1 வந்துடும். ஸோ நம்ம அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். 5 minus 2i அப்படியே, இந்த மைனஸும் நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே. இப்போது மைனஸ் ஐ அப்படியே இருக்கட்டும். இது என்ன ஆகும்னா, இங்கே -1 வந்துடும். அதாவது 3 into -1, i ஸ்கொயர்னோட வேல்யூ -1, அப்போ -3 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்போ மைனஸ் நான் உள்ளே எடுக்க போகிறேன். 5 minus 2i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஓகேவா? சாரி, இப்போது ரியல் பார்ட் என்ன? 5 + 3 8 தான் ரியல் பார்ட்டு. இப்போது இமேஜினரி பார்ட்டு i இருக்கிறது. -2i + i, அப்போ ஒரு -i. ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இந்த கொஷினுக்கான ஆன்சர் z மைனஸ் iwக்கான ஆன்சர். ஓகே, சரி, இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போகலாமா? தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னப்பா பாருங்கள், 2z + 3w. ஓகே, 2z + 3w. ஓகே, 2ஆல் z பெருக்கணும். z யார்? 5 minus 2i. இங்கே இருக்கு பாருங்கள் டாப்பில். ப்ளஸ் 3ஆல் -1 + 3i பெருக்கணும். ஏன்னா w வந்து -1 + 3i. ஓகே, இப்போ 2 உள்ள கொடுத்துடலாமா? 2 5 are 10, 2 2s are 4i. இங்கே 3 உள்ள கொடுத்துடலாமா? நடுவில் ப்ளஸ்ஸு. 3 into -1 -3. 3 into 3 9, ஒரு i இருக்குது. ஓகேவா? இப்போ ரியல் பார்ட்டு பாருங்கள், 10ல் 3 கழிச்சு 7 தான் ரியல் பார்ட்டு. -4i + 9i, அப்போ 9லேருந்து 4 கழிச்சு +5i தான் இமேஜினரி பார்ட்டு. புரியுதுங்களா? ஸோ 7 + 5i தான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நான் இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு போயிடுறேன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன இருக்குது கொஷின் பாருங்கள், zw. ஓகே, zwன்னா z யார்? 5 minus 2i. w யார்? -1 + 3i. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், 5 into -1 -5, 5 into + 3i, 5 3s are 15i. அடுத்து -2ஆல் ரெண்டு பேர் பெருக்கணும். -2iஆல் ரெண்டு பேர் பெருக்கணும். -2i into மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2i. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும்? -6 வந்துடும். ஓகேவா? சரி, -6 i into i ஸ்கொயரு, அதுக்கு பதிலாக ஒரு -1 போட்டுக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ இது என்ன ஆகும்னா +6ஆக மாறிடும். அப்போது -5 + 6, இது ரியல் பார்ட்டு ஒன்றா போட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணி 17i வந்துடும். ரெண்டு பேரும் ப்ளஸில் தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போது 6ல் 5 கழித்த பிறகு
ரியல் பார்ட்டில் ஒரு 1 மாத்திரம் வரும். அப்புறம் இமேஜினரி பார்ட்டில் ப்ளஸ் 17i வரும். ஓகேவா? ஸோ இதுதான் 4th சப்டிவிஷனுக்கான ஆன்சரு. இப்போ நான் 5th சப்டிவிஷனுக்கு போயிடுறேன். 5th சப்டிவிஷனில் என்ன இருக்குன்னா z² ப்ளஸ் 2zw ப்ளஸ் w². ஓகேவா? ஓகே, 5th சப்டிவிஷன் z² ப்ளஸ் 2zw ப்ளஸ் w². நம்ம ஒரு ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b² ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிக்கு இது மேட்ச் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை z ப்ளஸ் w ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ z ப்ளஸ் wக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் பாருங்கள். சப்டிவிஷன் 1ல் 4 ப்ளஸ் i. ஓகே, இங்கே நான் 4 ப்ளஸ் i ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது z ப்ளஸ் wக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போது 4² ப்ளஸ் 2 இன்ட்டு 4 இன்ட்டு i ப்ளஸ் i². இப்போ 4² 16, 2 4s are 8, 8i, i² என்ன -1. அப்போ ரியல் பார்ட் 16ல் 1 கழிச்சா 15 ப்ளஸ் 8i. அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 15 ப்ளஸ் 8i. ஓகே, லாஸ்ட் சப்பில் கொஷின் என்ன பாருங்கள். கொஷின் வந்து z ப்ளஸ் w ஹோல் ஸ்கொயர் தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே z ப்ளஸ் w ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே தானே இங்கே வரும் பாருங்கள், ரெண்டு மேட்ச்சு. அப்போது ஸ்ட்ரெயிட்வே பிடிச்சி 15 ப்ளஸ் 8i எழுதிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.